ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும், நம்ம வீட்டு வேலையும் அதே கிச்சன் வேலையும் நம்ம சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த மாதிரி பெண்ணோட கேப் எடுத்துக்கங்க. அதில் வந்து நூல் தாங்க வந்து கட்டியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம பாவாடை ஆகட்டும், எல்லாம் வந்து பேண்ட் ஆகட்டும், எல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரீன் துணியெல்லாம் வந்து அதில் வந்து கயிறு கோர்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கோர்த்துட்டு நீங்கள் அழகாக வந்து பாவாடை நடையாகட்டும், பேண்ட்டு நடையாகட்டும் ஈஸியாக சுலபமாக டக்குன்னு நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சில சமையலுக்குன்னு வந்து ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் தான் எடுத்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, டக்குன்னு நம்ம சமைக்கணும்னு நினைக்கும் போது சமைக்க முடியாது. அதில் ஒன்று தான் இந்த மாதிரி கறியாகட்டும், மீனாகட்டும், இறாலாகட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொருளை வந்து ஹாட் பாக்ஸ் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும். சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸ் ஆனது எல்லாமே வந்து நல்ல மெல்ட் ஆகி வந்துடும். அழகாக நம்ம எடுத்துமே குயிக்காக வந்து சமைச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இதே போல் இறால், மீன், ஸோ இதெல்லாமே கூட நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதில் வெதுவெதுப்பான தண்ணி நம்ம ஊற்றுறதுனால ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஹாட் பாக்ஸில் வந்து சூடு வந்து டக்குன்னு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா வந்து சூடு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்பவும் ஒரு பயனுள்ள டிப்ஸை பார்க்கலாம். நம்ம வீட்டில் காஃபி, டீ, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலது நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாக சிந்திருச்சு அப்படின்னா அங்கங்கே இந்த மாதிரி பிளாக் ஆயிரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பெல்லாம் வரும். நம்ம என்னதான் வந்து வீடு துடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த பால், டீனுடைய ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா எறும்பு, கரப்பாம்பூச்சி இது எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த டிப்ஸை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாளியில் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு, அந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஒரு 2 சிட்டிக்கு அளவு இருந்தால் போதும். கொஞ்சமாக வந்து டெட்டாயில் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ டெட்டாயில் வந்து ஆப்ஷனல் தான், முழுக்க முழுக்க இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் ஷாம்பு கூட கொஞ்சம் லைட்டாக வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மாப் எடுத்து நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணிங்கனாவே போதும். சூப்பராக அந்த கரை எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த உப்பு, மஞ்சள் தூளுடைய ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா எறும்பு, கரப்பாம்பூச்சி, ஈக்கள் எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக ஈஸியாக நம்ம வீட்டில் லிக்விட் இல்லாத சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள் வீட்டில் டெட்டாயில்லாம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனலாக வந்து நீங்கள் கம்ஃபர்ட் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளுமே வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ இந்த உப்பும் மஞ்சள் தூளுமே வந்து நல்ல ஒரு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து, இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக வந்து நல்லா தொடச்சாச்சு. வீடுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நூல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த நூலில் கொஞ்சமாக வந்து கிராம்பு மட்டும் நம்ம சேர்த்து நம்ம பூ கட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு 5, 6 கிராம்பு இருந்துச்சுன்னா போதும். ஸோ இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைப்போம். அதுலேயும் மெயின் பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைப்போம். வாங்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா அதில் பார்த்திங்கன்னா வண்டு, பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக அதில் நம்ம இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நூல் கட்டாமல் அப்படியே போட்டோன்னா ஒரு இடத்துல நின்றோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம அப்போ அரிசி எடுக்கும்போது அந்த அரிசியோடு சேர்ந்து வராமல் அழகாக தனியாக வந்து இந்த மாதிரி அந்த நூல்லையே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேண்டிய அளவு அரிசி எடுத்துகிட்டு அழகாக மறுபடியும் அதில் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஒரு பயனுள்ள டிப்ஸு.
அதுக்காக பழைய தலகாணி உரையும் இந்த மாதிரி கவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 5 கிலோ 10 கிலோ அரிசியில் வாங்கினா இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்களே, ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு வாங்கினா இந்த மாதிரி கவர் கிடைக்கும். இதை வந்து இந்த பழைய தலகாணி குரலில் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம என்னதான் பாத்திரம்லாம் விளக்குனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலே தான் வந்து கவுத்து வைப்போம். ஸோ அந்தமாரி கவுத்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து சிந்தி டபுள் வேலையாயிரும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் பாத்திரம் இதை கழுகி வச்சுட்டேன். கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் இந்த மாதிரி கழுகி இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி நல்லா அழகாக ட்ரை ஆயிரும். நம்ம சென்டராக வந்து கவர் வச்சுருக்கனால அந்த மேல் போர்ஷன் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். நம்ம பாத்திரம்லாம் காய்ந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே இருக்க அந்த தலகாணி உரைக்குள்ளே இருக்க அந்த கவரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த துணியை லைட்டாக நீங்கள் காய போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு நல்லா க்ளீனாகவும் இருக்கும். சட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாத்திரமே வந்து காய்ந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக எல்லா இல்லத்தரசிகளுக்கும் இந்த டிப்ஸு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வாங்க, அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு பெண்ணோட கேப் மூடி எடுத்துக்கோங்க. அதில் வந்து டபுள் டேப் இந்த மாதிரி ஒட்டிக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் ஊதுபத்தி கொளுத்தி எடுக்கிறதுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லைன்னா இதை வந்து அழகாக ஊதுபத்தி ஸ்டாண்டு மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பெண்ணோட கேப்பில் டபுள் டேப் ஒட்டி இந்த மாதிரி செவுத்தில் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும், அழகாக நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் ஊதுபத்தி வந்து கொளுத்தி வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்கள், கொஞ்சமாக கிராம்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து புதினா இலை. இது ரெண்டுமே வந்து நம்ம நல்லா வந்து இடிகல்ல தட்டி அடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம கிச்சனில் வந்து என்னதான் சமைச்சு முடித்தாலும் வந்து லைட்டாக தொடச்சி விட்டாலும் அதனுடைய ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதனால் வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி, அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சனே வந்து ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கிராம்பும் கொஞ்சமாக வந்து புதினா இலையும் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் நான்வெஜ் செய்கிறீங்களோ, எப்போல்லாம் மழை காலம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. ஈவன் பார்த்திங்கன்னா நைட் டைம்லேயும் சரி. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பல்லி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. மெயின் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு, கேஸ் பக்கத்துலலாம் வந்து நம்ம வந்து என்னதான் சமைச்சிருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பின்னாடி தெரித்து விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களையும் லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நல்லா பளபளன்னு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.